இந்த தனித்து இருக்கிற அனுபவத்தில் என்ன, when you are alone in the presence of God, you will have more intimacy with God. நீங்க தனித்து இருக்கிற உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகும், ஆண்டவரோடு கூட இருக்கிற நெருக்கம் அதிகமாகும். You will comprehend God's divine plan. ஆண்டவருடைய தெய்வீக திட்டத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வீர்கள். You will utilize God given resources. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்களை, கிருபைகளை ஆண்டவருக்காக நீங்க பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு டயர்டா இன்னைக்கு டைம், எவ்வளவு டயர்டா நைட் வந்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து ஒரு பேசேஜாவது வாசித்து, ஒரு சாப்டர் கூட வாசிக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு பேசேஜாவது வாசித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புது அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறது நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்க பாப்பீங்க. ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பீஸ்ஃபுல் பாசஸ், ஐ வாண்ட் டு ஹேவ் மோர் பீஸ்ஃபுல் பாசஸ் இன் 2026. எனக்கு நிறைய வேண்டும் ஆண்டவரே சொல்லுங்க. இயேசு ரொம்ப பிஸியா இருந்தாரு, ஆனால் தனித்து இருக்கும்படி ஜெபிக்க போனோம். அவரை விட பிஸியஸ்ட் பர்சன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பட் he got a time to be alone with the Father. பிதாவோடு உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு அவருக்கு நேரம் இருந்தது.